நீயாச்சும் எங்களோட பேரண்ட்ஸுக்கும் சரி எங்களோட தமிழர்களும் கொஞ்சம் விளங்கும். இன்டர்நேஷனலும் எங்களோட யாழ்ப்பாணத்தின் பெருமையை கூறுவார்கள் என்று கூறி நிறைய பேர் சாதிக்கிறாங்க. எந்த ஸ்கூல் நீங்க? சென்ட் பேட்ரிக்ஸ். எங்களோட இது முடியக்கூடாது. எங்களை தாண்டி இன்னொரு நிறைய 10-15 பிளேஸ் வந்து மேலே வரும். நிறைய மாற்றங்கள் வர வேணுமென்று ஆசைப்படுறோம். அது வரும். இப்படியான கிரவுண்ட் யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட ஜனாதிபதியால் வாரது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினுடைய மாதிரி வரைபடம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிஷாந்தன், யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தினுடைய தலைவர். இலங்கையினுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள். குறிப்பாக தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நம்முடைய தமிழ் பிரதேசத்திலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைவதற்குரிய அடிக்கல் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களினால் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய வேலைகள் நொடியாக ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல வழிகளிலும் உதவி செய்த அனைவரையும் இந்த வேளையிலே நன்றியுடன் நாங்கள் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஷமி சில்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலர்கள், குறிப்பாக வேலணை பிரதேச செயலர் இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல்வேறு வழிகளிலும் உதவி செய்து இவற்றை எங்களுக்கு கையெழுத்தமைக்காக அவருக்கு விசேஷமாக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இந்த மைதானத்திலே இந்த வேலைகள் விரைவாகவும் பூர்வாங்கமாகவும் நடந்து முடிந்து வெகு விரைவிலே இந்த மைதானம் ஒரு சர்வதேச ஆட்டத்தை கண்டு களிக்கிறதுக்கு ஏற்ற வகையிலே அமைக்கப்பெற வேண்டும் என்ற எங்களுடைய ஆவலை நாங்கள் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் மண்டதீவு 7ஆம் வட்டாரத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வர உங்களுக்கு மகிழ்ச்சியா? நல்ல சந்தோஷம். இதால என்ன மாற்றங்கள் வரும் நினைக்கிறீங்க? நிறைய மாற்றங்கள் வர வேணுமென்று ஆசைப்படுறோம். அது வரும், கட்டாயம் வரும். வெளி சவுத் ஸ்கூலில் ஒன்றான நடீஸ்வரா காலேஜ். நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதை நாங்கள் வேறு கொழும்பு அங்கே போய் தான் இந்த பிள்ளைகள் பண்டார் நாயக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து பார்க்குறாங்க. இப்படி இந்த ஜெஃப்னாவில் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்று சொல்கிறது ஒரு பிள்ளைகளோட ஆளுமையை வளர்க்குறதுக்கு மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனபடியாக இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிடைக்கப்படுறது மிகவும் வரப்பிரசாதமும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் நன்றி கூடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் கிரிக்கெட்டில் கெட்டித்தனமான பிள்ளைகள். வெளி சவுத் ஸ்கூலில் ஒன்றான நடீஸ்வரா காலேஜ். நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதை நாங்கள் வேறு கொழும்பு அங்கே போய் தான் இந்த பிள்ளைகள் பண்டார் நாயக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து பார்க்குறாங்க. இப்படி இந்த ஜெஃப்னாவில் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்று சொல்கிறது ஒரு பிள்ளைகளோட ஆளுமையை வளர்க்குறதுக்கு மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனபடியாக இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிடைக்கப்படுறது மிகவும் வரப்பிரசாதமும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் நன்றி கூடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் கிரிக்கெட்டில் கெட்டித்தனமான பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அவர்களுக்கு சிறந்த களம் இல்லாதால அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடி இது ஒரு சிறந்த களமாக இருக்கும். அவர்கள் இன்டர்நேஷ்னலும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் பெருமையை கூறுவார்கள் என்று கூறி எங்களை இது கலைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவர். நன்றி, வணக்கம். வடமாகாணத்துல
இப்ப வந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இங்க டெர்ஃப் எல்லாம் ஒண்ணும் இல்லாதனால நாங்க எதுவும் பிராக்டிஸ் பண்ணணும், டெர்ஃப்ல விளையாடணும்னு சொன்னா நாங்க எங்களோட டிஸ்ட்ரிக்டை விட்டும் எங்களோட மாகாணத்தை விட்டும் வெளியே போய் தான் விளையாண்டு கொண்டு இருந்தோம். அங்க அம்பூர்ல அங்கால கொழும்பு அப்படி போய் தான் விளையாண்டு கொண்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட இடத்துலயே வரப்போதுன்னு இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் நிறைய சப்போர்ட்டா இருக்கும். நம்மளோட ஊருக்குள்ளேயே இருக்கிறது அப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், நம்மள பிள்ளைகளை விடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப வெளியே போய் விளையாடுற கஷ்டமானாக்கள் இங்க பேசிக்க இங்க பழகிட்டு வெளியே போய் விளையாடிக்கலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு சொல்லி இந்த விளையாட்டுல வந்து நீங்க ஒரு மகளிராக வந்து ஏனைய வந்து மகளிருக்கு என்ன சொல்றீங்க? நான் ஸ்டார்ட் அப் விளையாடிக்கல வந்து வீட்டையும் பொம்பளை பிள்ளை தானே எல்லாரும் விட்டையும் விட மாட்டாங்க. கண்டிப்பா பிரச்சனை எங்கட விட்டையும் வந்தது. பிரேமன்னான்னு சொல்லி எங்களோட ஸ்கூல் கோச்சரால் தான் அவர் கதைச்சு வீட்டை கதைச்சு வெளியே எடுத்தவர். அதே மாதிரி இப்ப சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியே. அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க விட்டாங்கன்னா கேர்ள்ஸ்ல நிறைய பேர் சாதிக்கிறாங்க, டேலண்டானாக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வெளியே கொண்டு வரணும். டேலண்ட்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே இருந்து பிரயோசனம் இல்லை, வெளியே வந்தாங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்கு. அதான் விளையாட்டின் மூலம் புரட்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா வெளியே நம்ம வெளியே கிளப் மேட்ச் எடுத்தாலே எல்லாம் டேப்ல தான் நடக்கும். இங்க நாங்க மெட்டின்ல விளையாண்டுட்டு அங்க டேப்ல விளையாட கஷ்டமா இருக்கு. இங்க போற போல மாதிரி ஸ்விங்ஸ் எப்படி என்று தெரியாது மாறி அந்த டேப்ல 15 வரும் 7 வரும் அப்படி கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விளையாடணும்னா நம்ம டேப்ல தான் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து வியாஸ்கான். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஃப்என்ஆ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையான்னு சொல்லி. இன்றைய ப்ரோக்ராம் வந்து சொன்னது வந்து ஜனாதிபதியாக வந்து இந்த கிரவுண்ட் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. நல்ல சந்தோஷம் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு இப்படி ஒரு கிரவுண்ட் வாரது வந்து எல்லாருக்கும் என்ன கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு தவிர கிரிக்கெட் பார்க்குறாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு 3 hours சொல்லதுபடி 3 இயர்ஸுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கும்னு சொல்லி இப்போ கிரிக்கெட் பார்க்குறாங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதோட விளையாடுற எங்களுக்கு அதோட சந்தோஷம் என்னென்னா நாங்கள்லாம் முதல் செலெக்ஷனுக்கு போய் வைக்க சரி, நாங்கள் 19 ப்ரொவின்ஷியல் சரி டிஸ்ட்ரிக்ட் போய் அங்கே நாங்கள் கொழும்புல சரி கண்டி அப்புறம் விளையாடுகளை வந்து டெர்ஃப்ரிக்கே விளையாடி சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் என்னன்னு சொன்னால் கோல் பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும், பேட் பண்ண வந்து சரியாக கஷ்டப்பட்டுருந்தாங்க. நான் இப்போ விட அவரோட சொல்கிறது வந்து நாங்கள் 5 பேர்கிட்ட நாங்கள் போயிட்டோம். போய் அங்கே நாங்கள் அந்த நேஷனல் போலியோ சரி 19 எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம். கிளப்பில் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் விளையாடுறோம். ஆனால் இன்னும் எங்களால் ஒரு நல்ல ப்ராப்பர் பேட்ஸ்மேன் வந்து நாங்கள் இன்னும் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணல. நேஷனல் டீமுக்கு எஃப்னாலேருந்து ஒரு நல்ல பேட் பண்ணுறபடியே இப்போ எங்களுக்கெல்லாம் எஃப்னா நல்லா பேட் பண்ண ஏழுமண்டாலும் எங்களை போய்ட்டு குடும்ப ரன் அடிக்கல டேர்ஃப் பிரச்சனை. போலிங் வந்து அப்படி இல்லை, லெந்தை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து போட்டால் சரி டேர்ஃபில் போடக்குள்ள. இப்போ நாங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு பேட்ஸ்மேனை வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு சொல்லி. நாங்கள் வந்து நல்ல சூழலாக இருக்கிற இப்படி ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் வந்து 3 இயர்ஸுக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல விக்கெட் பேட்ஸ்மேனாக வந்து நாங்கள் வந்து நேஷனல் டீமுக்கு அனுப்பலாம். இல்லாட்டி 19 மூலமாக நாங்கள் எங்களை பொடியில் நாங்கள் மேட் பண்ணலாம்னு சொல்லி அதோட வந்து இப்படியான கிரவுண்ட் வந்து இருக்கிறபடியே நான் நல்லா நம்புகிறேன். இனியாச்சும் எங்களோட பேரண்ட்ஸுக்கோ சரி எங்களோட தமிழர்களுக்கு கொஞ்சம் விளங்கும் கிரிக்கெட்ன்றது ஃபெஷன்னு சொல்லி. இப்போ அதோட நாங்கள் போயிட்டு நாங்கள் எவ்வளோ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம். ஷார்ட் பீரியட் இருந்தாலும் எவ்வளோது நாங்கள் ஒரு நல்ல நேம் இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் விளாட்றதால எவ்வளோதுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் நினைக்கிறேன் தெரியுமென்னு சொல்லி. நாங்கள்லாம் விளாட வலிக்கிட்ட வந்து எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணபடியா. அதோட நாங்கள் கொழும்புல இப்போ கூட பார்க்க நாங்கள் போயிட்டு 3 வயசு 4 வயசு பிள்ளையெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுகள் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். நாங்கள் இந்த காலத்தில் எப்படி டேர்ஃபில் கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி நாங்கள் விளாடுவோம். விளையாடுறேன்னு சொல்லி எஃப்னா படி வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க. போய் நான் போயிட்டு நேற்று கூட எங்களோட வீட்டை போய் கூட நேற்று கூட பார்த்துனா நம்ம வந்து ரோட்டில் விளையாடிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தா ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருப்பாங்க. அதை தவிர கொழும்புல விளையாடுறவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஏன்னு சொன்னால் டேர்ஃபில் விளையாடுறது, அவன் அம்மா அப்பா கூடிய டேர்ஃபில் விளையாட வைக்கிறது, அவை சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறது வந்து படிக்க மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்கு படித்து முதலாம் பிள்ளை அப்படி வந்தால் நல்ல சந்தோஷம். ஆனால் அங்கே வந்து படிப்பு அவன் அவரேஜாக படித்தாலும் அவைக்கு சந்தோஷம். கிரிக்கெட்டில் அவன் நல்லா வந்து அவைக்கு தெரியும் கிரிக்கெட்டில் வந்து எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி. கொழும்புல அதே ஃபியூச்சர் இங்கே கிரவுண்ட் வந்தால் அதே ஃபியூச்சர் எங்களோட பொடியலுக்கும் நான் நடக்கும்னு நம்புகிறேன். அது வந்து எங்கள் ஆட்கள் வந்து எங்களோட பேரண்ட்ஸும் சரி இப்போ எந்த பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எங்கள் 5 பேருக்கு அப்படி இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணவையோ அதே மாதிரி மெட்டாக்களும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரையும். அப்படி வேண்டி கொண்டு தான் இந்த கிரவுண்டை நாங்கள் இந்த கிரவுண்டை கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ விளையாடுற கிரிக்கெட் பொடிகள் வந்து நல்லா ஆடிக்கணும்னு இருக்கிறாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா செஞ்சு கொண்டு வராங்க. அதோட நல்ல பிளேஸ் நாங்கள் இனங்கண்டு கொண்டு இருக்கிறோம். அவங்க நல்லா வருவாங்க. அதோட இப்படி கிரவுண்ட் வந்தால் தான் எங்களுக்கும் நாங்களும் வந்து
பொடியில் வந்து பார்த்து ஒரு கோச்சிங் பண்ணி இல்லாட்டி நாங்கள் வெளியே இருந்து நல்ல கோச்சஸ் எடுத்து வந்தோம். சரி, எங்களோட கோச்சஸு கூட எங்களுக்கு நிறைய நாங்கள் நுழைஞ்ச கொடுக்கல டேர்ஃபில் எப்படி விளாட்றேன்னு சொல்லி எங்களோட கோச்சஸ்க்கு எல்லாம் தெரியும் எப்படி மெட்டிங் விளாடுன்னு சொல்லி. நான் பார்த்ததில் சில கோச்சஸ்க்காக என்ன வந்து எப்படி மெட்டிங் எப்படி டேர்ஃபில் அவையில் வந்து அவையில பிள்ளை ஒன்றும் இல்லை. பிள்ளையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிரௌண்ட் பிள்ளை ஒன்றும் இல்லை. இப்போ கிரௌண்ட் இப்படி வந்து சொன்னால் கோச்சிங் மூலமாக நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதோ சரி, வருமானம் பாடுறதோ சரி, அதோட வந்து நிறைய கோச்சஸ் வந்து படித்து கொள்ளியும் அப்படியாவே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோச்சஸாக கொண்டு வரதுன்னு சொல்லி. அப்படி டேர்ஃப் வந்தால் எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக நடக்குமென்னு நம்புகிறேன். அதோட மண்டதி வந்து சொல்கிற வந்து எல்லாருக்கும் ஈஸியான இடம் வந்து போகலும் வேண்டாம். பின்னரங்களை பார்த்தா எல்லாருமே பேரண்ட்ஸோ சரி பிள்ளைகளோ சரி நிற்கிறது வந்து பண்ணையில் தான். பண்ணையில் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதில் இருக்கிறது. இப்போ நம்புறன் வந்து எல்லாருக்கும் ஃபியூச்சரில் ஒரு இந்த குரம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அதோட வந்து யாழ்ப்பாணம் தாக்கலுக்கும் வந்து கிரிக்கெட்டில் ஒரு நம்பிக்கை வரும். கிரிக்கெட் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நம்புறேன். என் பேர் நியூட்டன் ரஞ்சித்குமார். நான் ஸ்ரீலங்கா அண்டர்-19 ஏஷியா கப் துபாய்க்கு போய் விளையாடினான். இப்படி ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா நாங்கள் கொழும்பு, அம்மாந்தோட்டை, தம்புள்ள, காலி இப்படியான இடங்களில் இப்படியான நேஷனல் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் விளையாடி இருக்கோம். நாங்கள் விளையாடினது எங்களுக்கு மிகவும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு நேஷனல் கிரவுண்ட் வர்றது ஒரு அச்சீவ்மெண்ட். ஏனெண்டா இவ்வளோ காலம் இவ்வளோ போர் நடந்துச்சு இருந்தும் இப்போ இப்படியான கிரவுண்ட் யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட ஜனாதிபதியால் வர்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது இன்னும் தமிழ் பாய்ஸ் இங்கே இருந்து தேசிய ரீதிக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஊண்டுகோலாக இந்த கிரவுண்ட் அமையுது. எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி 3 இயர்ஸில் இந்த கிரவுண்ட் வந்துடும். கிரவுண்ட் வந்தோடனே எங்களை பாய்ஸோ மற்றது சர்வதேச போட்டிகள் இங்கே நடக்கிறதால எங்களை யாழ்ப்பாண மக்களோ வடமான மக்களுக்கு இந்த கிரிக்கெட்டுன்ற ஒரு இது தெரிய வரும். பெரிய எங்களோட பிள்ளைகளும் இப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸை விளையாடணுமென்றதுக்காக முன்னோக்கி அனுப்பினோம். ஸோ இந்த கிரவுண்ட் வாரது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இப்படியான தேசிய கிரவுண்டில் விளையாடணுன்ற ஆசை கட்டாயம். நாங்களும் விளையாடினா எங்களோட மக்களுக்கு முன்னாலே நாங்கள் விளையாடுறது அது ஒரு தனி விதமான ஃபீலிங் ஒன்று தரும். ஸோ எங்களுக்கு இந்த கிரவுண்ட் சீக்கிரம் நிறைவேற்றி தரோம்னு ஜனாவே. அந்த சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த இடத்துல இதில் வர்றது சர்வதேச ஒரு மைதானம். அது இந்த புவியியல் அமைப்பை பற்றி இந்த இடத்துல வர்றது அப்படி இருக்கு. நல்ல ஒரு வியூலாம் இருக்குது இந்த கிரவுண்ட். அங்கே பார்த்தா கடல் இருக்குது, நல்ல ஒரு வியூவில் இருக்குது. ஸோ பார்வையாளருக்கும் இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கோட்டை இருக்குது, சுற்றுலாத்தலமாக இருக்குது. மற்றது 40,000 பேர் வந்து மச் பார்க்கக்கூடிய ஒரு இது. மற்றது விசிட் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு வசதிகளும் இருக்குது யாழ்ப்பாணத்தில். நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அமைவான இடத்துல இந்த ஒரு மைதானம் அமைய போகிறது. அதை விட நீங்கள் இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மேட்சில் தான் விளையாடி இருப்பீங்க, அங்கே வந்து டர்ஃபில் விளையாடி இருப்பீங்க. அதை பற்றி கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மெட்டின் டர்ஃப் டிஃப்ரெண்ட் தான். இப்போ மெட்டினில் விளையாடிட்டு டர்ஃபில் போய் விளையாடுறது மிகவும் கடினம். ஸோ இங்கே ஒரு டர்ஃப் கிரவுண்ட்ஸ் வாடுறது மிகவும் சந்தோஷம். ஏன்னா இங்கே டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் நாங்கள் அங்கே விளையாடுறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொண்டு போவோம். ஸோ 10 புத்தர கிரவுண்ட் 10 பிச் வருது. ஸோ அதை வச்சு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்க லெவலை. ஸோ அப்படி லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் போய் இன்டர்நேஷ்னல் லெவலோ நேஷ்னல் லெவலோ நல்லா போவோம். செலெக்ஷனுக்கு இருக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கு வேணும் டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷனுக்கு போய்க்க கான்ஃபிடென்ட் எப்படியும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன நிலைமை வருது. நான் ஜெய்சன் நிதிஷன். நான் வந்து ஜஃப்னா சென்ட்ரலில் விளையாடிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடி ஸ்ரீலங்கா டீம் விளையாடி இருந்தேன் 2 டூர். இப்போ ஜஃப்னாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் வர்றது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்று. ஏன்னா நாங்கள் விளையாடுற டைம் வந்து எங்களுக்கு டஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பேட்டிங் கிரிக்கெட் தான் நாங்கள் ஃபுல்லாக விளையாடினாங்க. இங்கே இப்படி விரைவுள்ள வந்து எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு மேலே வேறு ஈஸி மேலே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக வைக்கல, அந்த ஸ்போர்ட்ஸ் இதுங்களே இல்லை, வேறு ஒரு தோட்டிலே கழிஞ்சு போயிட்டுருக்கு. அப்படி எனக்குள்ள ஃபியூச்சரும் சரி சம்திங் எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் விளையாடணும்.
மற்றது வீட்டுக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி வீட்டுக்காரர் சில பேர் படிக்க சொல்லிடணும் இல்லை வேறு எதுன்னு சொல்லிக்கல நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்டு படிக்கணும், இல்லாட்டிக்கு வேலை செய்யணும், இல்லாட்டிக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகணும். வேலை மீட்டனா படித்து முடிச்சு அப்புறம் நான் சொல்கிறேன். இங்கே வந்து வேலைன்னு சொன்னால் இப்போ எனக்கும் சரி வியாசுக்கும் சரி இவங்களுக்கும் சரி எங்களோட ஏஜ் வந்து நாங்கள் ப்ளேட் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே மேலே விளையாடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங்களோட இது முடியக்கூடாது. எங்களை தாண்டி இன்னொரு நிறைய 10-15 பிளேஸ் வந்து மேலே வரணும். நாங்கள் ஸ்ரீலங்கன் டூர் விளையாடின மாதிரி, சின்ன டூர் விளையாடின மாதிரி, யோதோ டூர் விளையாடின மாதிரி எல்லாரும் விளையாடணும். விளையாடினா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. மற்ற தமிழர் வந்து இன்னும் டெவலப் ஆகுறாங்க. தனி இதோடைய விடையில கிரிக்கெட் இதோட முடிஞ்சதில்லை. அங்கே அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி கொண்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு வந்து உண்மையிலேயே எங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏன்னாடா இந்த காலத்துக்கு இப்படியான ஒரு விஷயம் கிடைக்குது. கிரிக்கெட்டுக்கு தேவையான அடித்தளமாக நல்ல விஷயம் வரைக்குள்ள அதை நாங்கள் பயன்படுத்தி எங்களை ஃபியூச்சரை மேலே வர்றது நல்ல விஷயம். எந்த ஸ்கூல் நீங்கள்? சென்ட் பேட்ரிக்ஸ். ஓகே. எப்படி சந்தோஷமா? படிக்கலாம் வந்திருக்கிறாங்களா நிறைய பேர்? ரைட். எப்படி நீங்கள் பவுலரா பேட்ஸ்மேன்டா? ஆல்ரவுண்ட். இன்ட்ரெஸ்டா கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்? நீங்கள் போலரா பேட்ஸ்மேனா? எப்படி ஸ்பீட் பாலர், ஸ்பின் பாலர், ஃபாஸ்ட் பாலர்? போயிருக்கிறீங்களா மேட்ச் எல்லாத்துக்கும் போயிருக்கிறீங்க? எந்த இடம்? வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷமே. இப்படி ஒரு ஸ்டேடியம் பாரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும், தமிழ் பிளேயர்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குமே. நன்றி. ஓகே, நன்றி.